அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். இந்த நியூ இயர் புத்தாண்டு பிறக்க போற வேலையில டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அதோட வேகன்சிஸ் வந்து 300+ வேகன்சி, 300க்கும் அதிகமான வேகன்சிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் எல்லாருக்குமே. கண்டிப்பா இந்த புத்தாண்டு புதுசா எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது நான் இன்டர்வியூ எக்ஸாம், ஏ எக்ஸாம் நம்ம சொன்னோம்ல, அந்த நான் இன்டர்வியூக்கு போஸ்டிங்க்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 654 வேகன்சிஸ். ஃபர்ஸ்ட் வந்தப்ப எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 654 வேகன்சிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 எக்ஸாம் தூக்குறோம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அசிஸ்டன்ட் கரெக்டரும் அதே மாதிரி புதுக்கோட்டை கவர்மெண்ட் மியூசியஸுக்கும் கிடையாது, நம்பர் ஆஃப் வேகன்சி ரிவைஸ்டு அப்படின்ற 2 இது விட்டுருந்தாங்க. அப்புறம் எக்ஸாம் டேட். அதன் அடிப்படையில இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 300க்கும் அதிகமான, அதாவது கரெக்டா என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டேட் பாத்தீங்கன்னா 30/12/2024. டோட்டலா பாத்தீங்கன்னா ஓவராலா 341 வேகன்சிஸ். எவ்வளவுங்க? 341 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 654 + 341, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 995 வேகன்சிஸ் வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கு. அது யார் யாருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றத பார்த்துருவோம். நேம் ஆஃப் த போஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 60. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 177 வேகன்சிஸ். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பாத்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்ஸ் 98, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹைவேஸ் 45. ஓவரால ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமையா, அதையும் கம்பேரிட்டிவ்லி பார்த்துருவோம். சரிங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து மாறுது. சரிங்களா? அதையும் பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலியன் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளவு கொடுத்திருந்தாங்கன்னா 32 வேகன்சிஸ் தான் கொடுத்திருந்தாங்க. இதுல எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வேகன்சியா மாத்திருக்காங்க. சரிங்களா? அக்ரிகல்ச்சர் ஆபீசருக்கு 60 வேகன்சியா மாத்திருக்காங்க. அடுத்து வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வாட்டர் ரிசோர்ஸ் பாத்தீங்கன்னா 115, இங்க 177 மாத்திருக்காங்க. சரியா? அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பப்ளிக் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா 45, இங்க எவ்வளவு இருக்கு 98 மாத்திருக்காங்க. 45ல இருந்து இங்க 98 மாத்திருக்காங்க. மேக்ஸிமம் சிவிலுக்கு தான் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா 1 வேகன்சி தான் கொடுத்திருந்தாங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வேகன்சி, 1 வேகன்சி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 3 வேகன்சிஸா இருந்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு, இங்க எவ்வளவு இருக்கு 45 வேகன்சியா மாத்திருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட 40 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஜியாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், ரூரல் டெவலப்மெண்ட் இந்த இருக்கு பாருங்க, 18 வேகன்சிஸ் கொடுத்திருந்தாங்க. இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 43 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் 18 வேகன்சிஸ். டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கலுக்கு பாத்தீங்கன்னா 14 வேகன்சிஸ் டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். அதையும் நாங்க பாருங்க, இங்க பாருங்க 13 வேகன்சிஸா கொடுத்திருந்தாங்க. இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14, ஒரே ஒரு வேகன்சியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஃபேமிலி வெல்ஃபேர் டோட்டலா 76 வேகன்சிஸ் என்ன பண்ணிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நியூ போஸ்ட், இதுதான் நியூ போஸ்ட். சரியா? இங்க பாருங்க, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுல 1 வேகன்சிஸும், அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 45 வேகன்சிஸ். அதே மாதிரி சிவிலுக்கு வந்து ஹவுசிங் போர்டு 35 வேகன்சிஸ். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு 4 வேகன்சிஸ். சென்னை மெட்ரோபாலியன் 2, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஆதி திராவிடர் 15, கம்ப்யூட்டர் கம் வேக்கன்ட் ஸ்டோர் கீப்பர் 11. இதெல்லாம் வந்து புதுசா ஆட் பண்ணது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கரேட்டர், நேம் ஆஃப் த போஸ்ட், அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், இப்போ புதுசா ஆட் பண்ணாங்களா அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஓட லிங்கை வந்து நான் டெலிகிராம்ல போட்டிருக்கேங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? நம்மளோட டெலிகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தயவு செய்து போய் பாருங்க, புதுசா போட்டிருக்க போஸ்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றதையும் பாருங்க.
இதுக்கு வந்து எக்ஸாம்லாம் நடத்த மாட்டாங்க, ஆல்ரெடி எழுதினதுல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எடுத்துக்குவாங்க. சரிங்களா, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இந்த ஆருக்கு பார்த்தீங்கன்னா 651 341 டோட்டலா 992. ஏன்னா இடையில வந்து அந்த இந்த வேகன்சியை இதை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அந்த இதனாலதான் அது குறைஞ்சிருக்கு. சரியா, கிளியராங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கேட்டகரிக்கு ஜென்ரலுக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் என்ன போஸ்டிங்க்கு நீங்க எழுதிருக்கீங்க எக்ஸாமை பொறுத்து அப்படின்றத பார்த்து உங்களோட வேகன்சிஸ் இதெல்லாம் ஸ்பிளிட் பண்ணி பார்த்துக்காங்க உங்களோட கேட்டகரிக்கு. சரியா, ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்கை வந்து கண்டிப்பா உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஒரு தகவலை தெரிவிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான், வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணது. இன்னும் மெக்கானிக்கல் இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடான வேகன்சிஸ் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி அப்படின்றதையும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, பிப்ரவரி 2025 அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ற காரணத்தினாலதான் அதை டிலே பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் ஏதாச்சும் நமக்கு அறிவிப்பா வரலாம். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட் வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.